வகுப்பு தமிழ் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். பெரிய பெரிய பத்திகளை படிச்சு சோர்வடைய வேண்டாம். மனப்பாடம் செய்யறது சில நேரம் ரொம்ப சலிப்ப தரும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா சலிப்படைய வைக்கும். அதான் இந்த ஆழமான அலசல் உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ ஸ்டடி கைட். காமராஜரோட கல்வி பணிகள்ல ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான அண்ணா நூற்றாண்டு நூலகம் வரைக்கும் எல்லாமே ஒரு கதை மாதிரி உங்க மனசுல பதிய போகுது. இந்த நெடிய பயணத்தை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று நிகழ்வோட தொடங்குவோம். 20ஆம் நூற்றாண்டோட மத்தி, ஒரு பயங்கரமான வெயில் காலம். ஒரு தலைவர் தன்னோட கார்ல போயிட்டு இருக்காரு. வறண்ட நிலம், எங்கும் ஒரே புழுதியா இருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. வழியில சில சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனே காலை விட்டு இறங்கி அந்த பசங்க கிட்ட, ஏன்பா பள்ளிக்கூடம் போகல, இன்னைக்கு லீவா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சிறுவர்கள் எந்த தயக்கமும் இல்லாம, பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப வெகுளித்தனமா சொல்றாங்க. ஆமா, அந்த தலைவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு, அப்படியா, உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லாரும் படிப்பீங்களான்னு கேட்க, பசங்க உடனே ஓ படிப்போமே அப்படின்னு சத்தமா சொல்றாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஒரு சின்ன உரையாடல் தான் தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் கல்வி புரட்சிக்கு வித்திட்ட முதல் புள்ளி. அந்த தலைவர் வேற யாரும் இல்ல, நம்ம காமராசர் தான். இதுல ஆச்சரியப்பட வைக்க விஷயம் என்னன்னா, ஒரு சாதாரண நிகழ்வை எப்படி ஒரு மாபெரும் தேச கட்டமைப்பா, ஒரு தொலைநோக்கு திட்டமா அவர் மாத்துனாரு அப்படிங்கிறது தான். கல்வி நகரங்கள்ல வாழ்ற வசதியானவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற நிலைய மாற்றி, சாமானிய மக்களுக்கும் அதை கொண்டு சேர்க்கணும்னு ஒரு தீப்பொறி அந்த நொடியில தான் உருவாச்சு. இந்த ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் நிகழ்வு மட்டும் இல்ல, காமராசரோட திட்டங்களுக்கு பின்னால இன்னும் 3 மிக முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மாபெரும் திட்டமா மாறிச்சு இல்லையா? உண்மைதான். முதலாவது பள்ளிகளோட தூரம் சம்பந்தப்பட்டது. அந்த காலத்துல இப்ப மாதிரி சாலை வசதிகளோ போக்குவரத்து வாகனங்களும் கிடையாது. குழந்தைகள் பல மைல் தூரம் சுட்டெரிக்கும் வெயில்லையும் மழையிலையும் நடந்து போய் களைச்சு போயிட்டா வகுப்பறையில எப்படி அவங்களால பாடத்துல கவனம் செலுத்த முடியும்னு அவர் ஆழமா சிந்திச்சாரு. ஒரு குழந்தையோட உடல் சோர்வடையாம இருந்தாதான் மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும்னு அவர் சரியா கணிச்சிருக்காரு. கண்டிப்பா. அதனாலதான் பள்ளிகள் அமைவிடத்திற்கு ஒரு கடுமையான விதியை கொண்டு வந்தாரு. அதாவது 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, அப்புறம் 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு சட்டம் இயற்றினாரு. சரி, தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்காக இந்த பள்ளி தூரத்தை நினைவில் வச்சுக்க ஒரு ஈஸியான யுக்தியை சொல்றேன். உங்க கையின் 5 விரல்களையும் உயர்த்தி பாத்துக்கோங்க. இதுல ஒற்றைப்படை எண்களை மட்டும் நினைவில் வைங்க. 1, 3, 5. ரொம்ப சுலபமான ஐடியா இது. ஆமா, 1 மைல் ஆரம்ப பள்ளி, 3 மைல் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் உயர்நிலைப்பள்ளி. இந்த குறியீட்டை நீங்க தேர்வறையில நினைச்சு பார்த்தா விடை டக்குன்னு நினைவுக்கு வரும். சரி, தூரத்தை குறைச்சிட்டாரு. அடுத்த நிகழ்வு என்ன? 2வது நிகழ்வு ஒரு ஸ்கூல்ல நடந்த கொடியேற்று விழா. காமராசர் அந்த விழாவுல கலந்துகிட்டு இருக்கும்போது தேசிய கொடி ஏற்றப்படுற அந்த முக்கிய தருணத்துல அங்கே ஒரு மாணவன் திடீர்னு மயங்கி விழுந்துடுறான். எல்லாரும் பதறி போயிருப்பாங்களே. ஆமா, எல்லாரும் பதறி போய் அவனுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. காமராசர் ரொம்ப அக்கறையோட அந்த சிறுவன் கிட்ட, காலையில சாப்பிட்டியாப்பான்னு கேக்குறாரு. அந்த பையன் ரொம்ப சோர்வான குரல்ல, எதுவும் சாப்பிடலையா, வீட்டுல சாப்பிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்றான். அந்த பதில் கண்டிப்பா காமராசரோட மனச உலுக்கி இருக்கும். பசியோட எப்படி ஒரு குழந்தை படிப்பான்? வறுமையின் காரணமா குழந்தைகள் கல்வியை இழக்கக்கூடாதுன்னு அவர் முடிவெடுத்தாரு. அந்த நொடியில தான் பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்கணும் அப்படிங்கிற உலகமே வியக்கிற மதிய உணவு திட்டம் உருவாச்சு. ஒரு சமுதாயத்தோட பசிய போக்காம அறிவை வளர்க்க முடியாதுங்கிற தத்துவத்தை அவர் நிலைநிறுத்தினார். பசியின்றி படிக்கிற ஒரு சூழல் அவரை உருவாக்கினாரு. விதிகளை விட மனிதநேயம்தான் முக்கியம், நிர்வாகம் மக்களுக்காக தான் இருக்கணும்னு அவர் பல முறை நிரூபிச்சிருக்காரு. இதுக்கு சிறந்த உதாரணம் அந்த 3வது நிகழ்வு. பரமக்குடியில ஒரு தரைப்பாலத்தை பார்வையிடும் போது நடந்ததை நம்ம கட்டாயம் பேசி ஆகணும். கண்டிப்பா பேசணும். பரமக்குடியில தரைப்பாலத்தை பார்வையிடும் போது அங்க ஒரு பெரிய காட்டாற்ற பாக்கடாரு காமராஜர். மழைக்காலத்துல தண்ணி பெருக்கெடுத்து ஓடும்போது அந்த ஆற்றோட மறுகரையில் இருக்கிற குழந்தைங்க எப்படி பள்ளிக்கூடம் போவாங்கன்னு தன்னோட அதிகாரி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அந்த அதிகாரி ரொம்ப யதார்த்தமா, அவங்க ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க ஐயான்னு சொல்றாரு. சட்டத்தை சுட்டிக்காட்டி விதிப்படி 3 மைல் தூரத்துக்குள்ள இன்னொரு பள்ளி கட்ட அனுமதி கிடையாதுன்னு சொல்றாரு. உடனே காமராசர் சற்றும் தயங்காம, இந்த காட்டாற்றை காரணமாக்குங்க, நான் ஏற்பாடு செய்யறேன்னு விதிய மீறி ஏழை குழந்தைகளின் கல்விக்காக ஒரு பெரிய உதவியே செய்யறாரு. சட்டங்கள் அப்படிங்கிறது மக்களோட வாழ்வை மேம்படுத்தத்தானே தவிர அவங்களோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு இல்ல அப்படிங்கறத அந்த அதிகாரிகளுக்கு உணர்த்தினார்.
எவ்வளவு பெரிய தொலைநோக்கு சிந்தனை பாருங்க. ஒரு முதலமைச்சர் அதிகாரத்தை கடந்து ஒரு சாமானிய குழந்தையோட இடத்துல நின்னு யோசிச்சிருக்காரு. சரி, இப்போ தேர்வுக்கான சில முக்கிய குறிப்புகளை பாப்போம். அவர் முதலமைச்சரா பதவியேற்றதும் அதுவரைக்கும் மூடப்பட்டிருந்த சுமார் 6000 தொடக்கப் பள்ளிகளை உடனே திறக்க உத்தரவிட்டாரு. கல்விய எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிற அவரோட வேகத்தை இது காட்டுது. அது மட்டும் இல்லாம மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி அதை தீவிரமா நடைமுறைப்படுத்தினாரு. மதிய உணவு திட்டம் குழந்தைகளோட பசிய போக்கியதுன்னா குழந்தைகள் மத்தியில எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பள்ளிகளில் சீருடை திட்டத்தை அறிமுகம் செஞ்சதும் அவர்தான். ஆமா, ஒரு குழந்தை கிழிந்த ஆடையோடும் மற்றொரு குழந்தை பட்டு ஆடையோடும் வகுப்பறையில உட்காண்டா அங்க சமத்துவம் இருக்காது இல்லையா? அந்த ஏற்றத்தாழ்வை நீக்கவே சீருடை, அதாவது யூனிஃபார்ம் கொண்டு வரப்பட்டது. கரெக்ட். பள்ளிகளோட அடிப்படை வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினாரு. பள்ளிக்கல்வி மட்டும் போதாது, உயர்கல்வி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்க பல பொறியியற் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் ஏழை எளிய மக்களும் அறிவை வளர்த்துக்க பல கிளை நூலகங்களையும் அவர்தான் தொடங்கி வைத்தார். இவ்வளவு மாபெரும் திட்டங்களை செயல்படுத்தியதால் தான் தந்தை பெரியார் இவரை மனசார பாராட்டி ஒரு மிகச்சிறந்த பெயரைச் சூட்டினார். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கல்வி கண் திறந்தவர். இதோட காமராஜருக்கு வேறு பல சிறப்பு பெயர்களும் இருக்கு. தேர்வில் இதை குழப்பம் இல்லாம நினைவில் வச்சிக்க ஒரு சின்ன குறியீடு சொல்றேன், கவனமாக கேட்டுக்கோங்க. முதல்ல கா வரிசையில் தொடங்கும் பெயர்கள். கர்மவீரர் கருப்பு காந்தி. சரியா சொன்னீங்க. அடுத்து பா வரிசையில் தொடங்கும் பெயர்கள். பெருந்தலைவர், படிக்காத மேதை. இவை தவிர்த்து ஏழை மக்களின் துயர் துடைத்ததால் ஏழை பங்காளர் என்றும், பல முதலமைச்சர்களை உருவாக்கியதால் தலைவர்களை உருவாக்குபவர் என்ற பெயர்களும் அவருக்கு இருக்கு. இவ்வளவு உன்னதமான தொண்டாட்சி அவருக்கு நம் நாடும் அரசும் பல சிறப்புகளை செய்து கௌரவிச்சிருக்காங்க. நடுவண் அரசு 1976ஆம் ஆண்டு அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி சிறப்பித்தது. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சென்னையில உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கும் அவர் பெயர்தான் வச்சிருக்காங்க. அதுபோக சென்னை மெரினா கடற்கரையில கம்பீரமான ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கு. மேலும் கன்னியாகுமரியில அவருக்கு 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் ஒரு மாபெரும் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. மிக முக்கியமா ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாட்டுல கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. அருமை. காமராசர் பள்ளிகளை திறந்தார். ஆனா படிக்க கற்றுக்கொண்ட ஒரு முழு தலைமுறைக்கும் அடுத்து என்ன தேவை? அவங்களோட அறிவு பசியை தீர்க்கும் மாபெரும் களஞ்சியங்கள் தேவை. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பாடப்புத்தகங்களை மட்டும் படிச்சா ஒருபோதும் போதாது. உலக அறிவை பெற பல துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்கணும். அதுக்கு நமக்கு உதவுறது நூலகங்கள் தான். மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம்னு நூலகங்கள்ல பல வகைகள் இருக்கு. இதை ஒரு பரந்த கோணத்துல பார்த்தோம்னா நம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு மாபெரும் அறிவு பொக்கிஷத்தை பத்தி நம்ம விரிவாக பேசியே ஆகணும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. முதல் பெரிய நூலகம் சீனாவில் இருக்கு. அந்த 2வது பெரிய நூலகம்தான் சென்னையில உள்ள அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதோட பிரம்மாண்டத்தை நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும். இதோட பரப்பளவு மட்டுமே சுமார் 8 ஏக்கர். தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்ட ஒரு மலைக்க வைக்கும் மாளிகை இது. அந்த மாபெரும் கட்டடத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி நூலகம் என்றாலே நாம நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான நபரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவர்தான் முனைவர் ச. இரா. அரங்கநாதன். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என்று உலகெங்கும் அறியப்படுகிறார். ஆமா, அவர்தான் நூலகங்கள் எப்படி செயல்படணும், புத்தகங்கள் எப்படி வகைப்படுத்தப்படணும் அப்படிங்கிற அடிப்படை நூலக விதிகளை உருவாக்கியவர். இன்றும் சிறந்த பணியாற்றும் நூலகர்களுக்கு இவர் பெயர்ல தான் உயரிய விருது வழங்கப்படுது. சரி, இப்போ நாம அந்த 8 மாடி நூலகத்திற்குள் ஒரு கற்பனை சுற்றுலா செல்வோவா? ஒவ்வொரு தளத்திலும் என்ன இருக்கு அப்படிங்கறத மனக்கண்ணில் பதிய வச்சுக்கோங்க. தரைத்தளத்திலிருந்து தொடங்குவோம். ஒரு சமூகத்தோட உண்மையான வளர்ச்சிங்கிறது அது மாற்றுத்திறனாளிகளை எப்படி நடத்துகிறது என்பதில் தான் இருக்கு. அந்த வகையில அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தரைத்தளம் பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அவங்க தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்களும் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒளிவடிவ நூல்களும் அங்கே ஆயிரக்கணக்கில் இருக்கு. மேலும் வாசகர்கள் தங்கள் சொந்த நூல்களை கொண்டு வந்து அமைதியாக படிப்பதற்கான படிப்பகமும் இதே தரைத்தளத்தில்தான் இருக்கு.
அங்கிருந்து நகரும் படிக்கட்டில் ஏறி முதல் தளத்திற்கு செல்வோம். குழந்தைகள் எப்போதுமே நம்பர் 1. அதனால முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு மாயாஜால பகுதி. புத்தகங்களை படிக்கிறது சலிப்பான வேலை இல்லை, அது ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கறத உணர்த்தும் வகையில அவங்க விளையாடிக்கொண்டே படிப்பதற்காக அங்கே ஒரு பெரிய செயற்கை மரம் அமைக்கப்பட்டிருக்கு. 20,000த்திற்கும் மேற்பட்ட குறுந்தகடுகள் மற்றும் பிற நாடுகள் அன்பளிப்பாக வழங்கிய 50,000த்திற்கும் மேற்பட்ட அரிய நூல்கள் இங்கு குழந்தைகளுக்காக காத்திருக்கு. அடுத்து 2ஆம் தளம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாபெரும் நூலகத்துல 2ஆம் தளம் முழுக்க முழுக்க நம் தாய்மொழியான தமிழ் நூல்களுக்கே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பழந்தமிழ் இலக்கியங்கள் முதல் தற்கால நாவல்கள் வரை அத்தனையும் இங்கே கிடைக்கும். அதை தாண்டி 3ஆம் தளத்திற்கு சென்றால் அங்கே நவீன உலகை இயக்கும் கணினி அறிவியல், மனித சிந்தனையின் உச்சமான தத்துவம் மற்றும் அரசியல் தொடர்பான நூல்கள் இருக்கு. 4ஆம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி ஆகிய துறை சார்ந்த நூல்கள் நிறைந்திருக்கு. அப்படியே 5ஆம் தளத்திற்கு வந்தா உலகத்தின் இயக்கத்தை விளக்கும் கணிதம், அறிவியல் மற்றும் மனித உயிர்களை காக்கும் மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள் உங்களை வரவேற்கும். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை மற்றும் திரைப்படக்கலை ஆகிய நூல்களுக்கானது. 7ஆம் தளம் மிகவும் முக்கியமானது. இங்கு வரலாறு மற்றும் சுற்றாநூல்கள் இருக்கு. குறிப்பா பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய நமது பண்பாட்டை பறைசாற்றும் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இங்குதான் செயல்படுது. பழமையான ஓலைச்சுவடிகள் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் இங்கு பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்களும் இணைய வசதியுடன் கூடிய ஒரு மாபெரும் மின் நூலகமும் இந்த 7ஆம் தளத்துல தான் பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. இறுதியாக 8ஆம் தளம். இது இந்த முழு நூலகத்தையும் நிர்வகிக்கும் நிர்வாக அலுவலக பிரிவாக செயல்படுது. அதோடு மாணவர்களுக்கான கல்வித் தொலைக்காட்சி அலுவலகமும் இங்குதான் இருக்கு. அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் போன்ற பல மாபெரும் தலைவர்கள் பல மணி நேரம் நூலகத்தில் படித்துதான் தங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டு உலக மாற்றினார்கள். சரி, பெரிய நகரங்கள்ல இப்படி நூலகங்கள் இருக்கு, எங்க ஊர்ல இப்படி ஒரு வசதி இல்லையேன்னு நினைக்கிறவங்களுக்காக தமிழக அரசு நடமாடும் நூலகம் அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டத்தையும் தொடங்கியிருக்காங்க. நீங்க புத்தகங்களை தேடி போக வேண்டியதில்ல, புத்தகங்கள் வாகனங்கள் மூலம் உங்க தெருவிற்கே உங்களை தேடி வரும். பகுதிக்குள் நுழைய போறோம். பாடத்தோட முழு சுருக்கத்தையும் 40 சிறிய வினாக்களாக ஒரு விரைவான நினைவாற்றல் சோதனையாக பார்ப்போம். நான் கேள்வியை கேட்கிறேன், நீங்க மனதிற்குள் விடைய சொல்லுங்க. சரியான விடை உடனே ஒலிக்கும். முழு ஈடுபாட்டோட தயாராகுங்க. முதல் கேள்வி, ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு காமராசரிடம் கூறிய காரணம் என்ன? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. காமராசர் முதலமைச்சரானதும் எத்தனை தொடக்கப் பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார்? 6000. ஆரம்ப பள்ளி எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும் என காமராசர் விதியாக்கினார்? 1 மைல். நடுநிலைப்பள்ளி எவ்வளவு தூரத்தில் அமைய வேண்டும்? 3 மைல். உயர்நிலைப்பள்ளி எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும்? 5 மைல். பள்ளியில் ஏற்றத்தாழ்வை தவிர்க்க காமராசர் அறிமுகப்படுத்திய திட்டம் என்ன? சீருடை திட்டம். ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என காமராசர் கொண்டு வந்த திட்டம். மதிய உணவு திட்டம். காமராசர் எந்த ஆற்றை காரணம் காட்டி விதியை மீறி பள்ளி கட்ட உத்தரவிட்டார்? பரமக்குடி காட்டாறு. காமராசருக்கு கல்விக்கண் திறந்தவர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? தந்தை பெரியார். கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காமராசர். கருப்பு காந்தி என போற்றப்படுபவர் யார்? காமராசர். படிக்காத மேதை என்று அழைக்கப்படும் தலைவர் யார்? காமராசர். ஏழை பங்காளர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? காமராசர். தலைவர்களை உருவாக்குபவர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? காமராசர். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க காமராசர் நடத்திய மாநாடுகள் எவை? பள்ளி சீரமைப்பு மாநாடுகள். நடுவண் அரசு காமராசருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976. காமராசர் பெயரில் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் எங்கு சூட்டப்பட்டுள்ளது? சென்னை. காமராசருக்கு எங்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது? சென்னை மெரினா. காமராசருக்கு எங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது? கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் என்ன? 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 2. காமராசரின் பிறந்த நாள் தமிழ்நாட்டில் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாள். காமராசர் பிறந்த தேதி என்ன? ஜூலை 15. கற்றது கைமண் அளவு என்ற பழமொழியின் அடுத்த வரி என்ன? கல்லாதது உலக அளவு. இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? முனைவர் ச. இரா. அரங்கநாதன். சிறந்த நூலகர்களுக்கு யார் பெயரில் விருது வழங்கப்படுகிறது? அரங்கநாதன்.
ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம், அதாவது முதல் பெரிய நூலகம் எங்குள்ளது? சீனா. ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம் எங்குள்ளது? சென்னை. சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி எந்த தளத்தில் உள்ளது? முதல் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளன? இரண்டாம் தளம். கணினி அறிவியல், தத்துவம் மற்றும் அரசியல் நூல்கள் எங்குள்ளன? மூன்றாம் தளம். பொருளியல், சட்டம் மற்றும் வணிகவியல் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளன? நான்காம் தளம். கணிதம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள் எங்குள்ளன? ஐந்தாம் தளம். பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை நூல்கள் எந்த தளத்தில் உள்ளன? ஆறாம் தளம். பழமையான ஓலைச்சுவடிகள், அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எந்த தளத்தில் உள்ளது? ஏழாம் தளம். நூலகத்தின் நிர்வாக அலுவலகம் எந்த தளத்தில் செயல்படுகிறது? எட்டாம் தளம். இறுதிக் கேள்வி: ஊர்களில் நூலகம் இல்லாதவர்களுக்காக தமிழக அரசு கொண்டு வந்த அருமையான திட்டம் என்ன? நடமாடும் நூலகம். மிக அருமை. 40 கேள்விகளுக்கும் நீங்க சரியா விடையளித்திருப்பீங்கன்னு முழுமையா நம்புறேன். இந்த தொடர் வினாவிடை உங்களோட தேர்வு தயாரிப்ப ரொம்பவே கூர்மையாக்கி இருக்கும். நிச்சயமாக. ஆனா இவை அனைத்தையும் தாண்டி இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இருக்கும் பல நூறு ஆண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள் முதல் இன்றைய நவீன மின்னணு நூலகம் வரை மனித அறிவு தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கு. இன்று செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகையே ஆளத் தொடங்கிடுச்சு. பண்டைய ஓலைச்சுவடிகளில் இருக்கும் அறிவியலையும் தற்கால தொழில்நுட்பத்தையும் இணைக்கப் போகும் எதிர்கால தலைமுறை நீங்க தான். காமராசர் போன்ற தலைவர்கள் பசியோடும் வறுமையோடும் போராடி கல்விக்கான அடிப்படை கட்டமைப்பை தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்து உருவாக்கினாங்க. உண்மைதான். இன்னைக்கு உங்க விரல் நுனியில உலகத்தோட அத்தனை தகவல்களும் கொட்டி கிடக்குது. இந்த எல்லையற்ற வளங்களை வரவிருக்கும் செயற்கை நுண்ணறிவு யுகத்துல உங்களையும் இந்த சமூகத்தையும் உயர்த்தி கொள்ள நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? மிக ஆழமான சிந்தனை இது. தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது மட்டுமே கல்வியோட நோக்கம் இல்ல. அந்த அறிவை கொண்டு இந்த உலகை எப்படி மேம்படுத்த போறோம் அப்படிங்கறதே கல்வியின் உண்மையான வெற்றி. காமராசரின் வரலாறும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பிரம்மாண்டமும் உங்க தேர்வுக்கு மட்டுமில்லாம உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய உந்துதலா இருக்கும்னு நம்புறோம். இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேர்வை மிகச் சிறப்பா எழுதி பெரும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலுடன் சந்திப்போம்.